ஜெபம் ஜெயமாக மாற முயற்சி அவசியம். எழுதியவர் சகோதரர் எஸ். ராபர்ட், நற்செய்தி பணியாளர், சமூக ஆர்வலர், செங்கல்பட்டு மறைமாவட்டம். வாசித்தளிப்பவர் அல்போன்ஸ் மோசஸ், ராணிப்பேட்டை, வேலூர் மறைமாவட்டம். இறைவார்த்தை திருப்பாடல்கள் 90, வார்த்தை 17. எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பனவற்றில் எங்களுக்கு வெற்றி அருளும். நாங்கள் செய்பனவற்றில் வெற்றி அருளும். ஒரு கதை கேட்கலாம். ஒரு நாள் ஒரு விவசாயி தன் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை பறித்து மூட்டையாக கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றிக்கின்னு விற்பனைக்காக நகரத்துக்கு போய் கொண்டு இருந்தான். அப்போது சாலையின் ஓரத்தில் திருப்பத்தில் வண்டியின் ஒரு சக்கரம் பள்ளத்தில் போய் விழுந்து வண்டி சாய்ஞ்சி விட்டது. உடனே அந்த விவசாயி, ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை, எனக்கு உதவி செய்ய வாரோம் என்று எவ்வித முயற்சியும் எடுக்காமல் மனமுருக கடவுளிடம் ஜெபம் மட்டும் செய்து கொண்டே இருந்தான். கடவுள் உதவிக்கு வரவில்லை. 2 மணி நேரம் ஆயிற்று, பிறகு 3 மணி நேரம் கூட ஆயிற்று. இப்படியே நேரம் ஓடிக்கொண்டே இருக்க விவசாயி வேண்டிக் கொண்டே இருந்தான். அவர் தொல்லை தாங்காமல் ஒரு வழியாக கடவுள் விவசாயி முன் தோன்றினார். பக்தா, உன் வண்டி சாய்ந்ததும் உடனே நீ என்னை நினைச்சு கொண்டு வண்டியை வெளியே எடுக்க முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? நீ எந்த முயற்சியும் எடுக்காம என்னை அழைத்தா எப்படி? நம்பிக்கையோடும் ஞானத்தோடும் நீ முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? வண்டியில் இருக்கும் காய்கறி மூட்டைகள் எல்லாம் நீ வெளியே எடுத்து வைக்க முயற்சி செய்ய வேண்டாமா? யாராவது மனிதர்களை உதவிக்கு அழைக்க வேண்டாமா என்று கூறினார். அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார் கடவுள். உடனே விவசாயி பள்ளத்தில் விழுந்திருந்த வண்டியை வெளியே எடுக்க முயற்சி செய்தான். வண்டியில் இருந்த மூட்டைகளை எல்லாம் கீழே இறக்கி வைத்து கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியே ஒரு நபர் வந்தார். அவருக்கு உதவி செய்தார். மிகவும் எளிதாக சக்கரம் பள்ளத்திலிருந்து எழுந்து வெளியே வந்துவிட்டது. விவசாயி வழியில் வந்து உதவி செய்த வழிபோக்கனாக நினைத்து கடவுள்தான் வந்தார் என்று மகிழ்ச்சி அடைந்தார். சக்கரத்தை தூக்குவதில் உதவி செய்த அந்த நபரும் கடவுள் மாதிரி என்று நினைத்து நன்றியும் கூறினார். கடவுளை உதவி செய் என்று சொல்லியபடி கைகளை கட்டி உட்கார்ந்திருந்தால் கடவுள் எப்படி உதவி செய்வார்? நம் வாழ்வில் வரும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்க இறை ஞானத்தோடு முயற்சி செய்தால்தான் கடவுள் நமக்கு உதவி செய்வார் என்பது நிச்சயம். இன்றைய சிந்தனைக்கு, நம்முடைய ஜெபம் என்பது மேற்கண்ட கதையின் முடிவினை போன்றது. நாம் ஜெபிக்க வேண்டும், ஆனால் கடவுள் நம்முடைய செயல்பாடுகளை கண்டுதான் பதில் தருவார். சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செயல்படுவோம். ஜெபத்தோடு உழைப்போம், முன்னேறுவோம். கடவுள் மனிதர்களின் வடிவில் உடனிருந்து உதவி செய்வார். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் உடலுக்கு வலிமையும் வழங்கி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்தி பகிர்வு நற்செயல் வழி நற்செய்தி இயக்கம். சகோதரர் எஸ். ராபர்ட். தொலைபேசி எண்கள் 99 40 37 43 20.
9003112385, 9042889958. ஒலி வடிவம் தயாரிப்பு அல்போன்ஸ் மோசஸ், ராணிப்பேட்டை, வேலூர் மறை மாவட்டம் 9443625359. இந்த நாள் இணைய நாளாக இருக்க அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.